எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இதானதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, 2 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், நான் வந்து காரத்தூள் போட மாட்டேன். ருத்ரன் குடிக்கு கொடுக்குறனால நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைனா தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, வரமிளகா 2 2 கூட போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை சேர்க்க போகிறேன். முருங்கைக்கீரை வந்து சேர்த்தாச்சு. இதை வந்து இன்றைக்கி வந்து கீரை சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி பருப்பில் வந்து முருங்கைக்கீரை போட்டு ரெடி பண்ணுறது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். கீரையை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் இங்கே ஊற வச்சுருக்கேன் அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தியாச்சு. அவ்வளோதான், லிட்டு போட்டு மூடி வச்சு விசில் விட வேண்டியதுதான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாமே